அண்மை செய்தி. பள்ளி கல்லூரிகளை டிசம்பர் மாதத்திற்கு பிறகு திறக்கலாமே என்று உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். நவம்பர் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று முன்னதாக அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு சில தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு குறித்து கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாளைய தினம் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் டிசம்பருக்கு பிறகு பள்ளி கல்லூரிகளை திறக்கலாமே என்று உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சகாய பிரதீபா, நீதிபதிகள் தரப்புல பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவது குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? தமிழக அரசு என்ன பதில் தெரிவிச்சிருக்காங்க? மேரவல்லி, டிசம்பருக்கு பிறகு பள்ளி கல்லூரிகளை திறக்கலாமே, இது நீதிமன்றத்தின் கருத்துதான். இருப்பினும் பிற மாநிலங்களில் நிகழ்ந்தவற்றை கருத்தில் கொண்டு அரசு முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேனி லோயர் கேம்ப் பகுதியைச் சேர்ந்த ராம் பிரசாத் என்பவர் மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கொரோனா நோய் தொற்றுக்கு இன்னமும் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்நிலையில் நவம்பர் 16ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இயங்கும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது இது தற்போது வரை கொரோனா தடுப்பு மருந்தும் கண்டறியப்படவில்லை. அதே போல கொரோனா நோயாளிகளை தனிமைப்படுத்தும் மையங்களாக பல பள்ளி கல்லூரிகள் செயல்பட்ட நிலையில் அவற்றை முறையாக சுத்தம் செய்வதற்கு முன்பாக இயங்க அனுமதிப்பது கொரோனா பரவலை அதிகரிக்க வாய்ப்பாக அமையும். ஆகவே நவம்பர் 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் இயங்கலாம் என்பது தொடர்பான தமிழக அரசின் அறிவிப்பை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது தொடர்பாக பல வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்ததால் கருத்து கேட்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான பெற்றோர்கள் பள்ளி கல்லூரிகளை திறக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் ஆந்திரா உட்பட பல மாநிலங்களில் பள்ளி கல்லூரிகள் திறந்த நிலையில் பல மாணவர்களும் ஆசிரியர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல நாடுகளில் கொரோனாவின் 2ஆம் அலை பரவி வருகிறது. நீதிபதிகள் உட்பட பலரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வரும் சூழலில் குழந்தைகளும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டால் அதிக சிரமம் ஏற்படும். ஆகவே டிசம்பருக்கு பின் பள்ளி கல்லூரிகளை திறக்கலாமே என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து இது நீதிமன்றத்தின் கருத்துதான். குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அதிக சிரமம் ஏற்படும். இந்த விவகாரத்தில் அரசு சிறந்த முடிவெடுக்கும், அதற்கு முழு அதிகாரமும் உள்ளது. ஆகவே நீதிமன்றம் எந்த உத்தரவையும் தற்போதைக்கு பிறப்பிக்கவில்லை. இருப்பினும் பிற மாநிலங்களில் நிகழ்ந்தவற்றை கருத்தில் கொண்டு அரசு முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்து வழக்கு விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கலாமே என்றது நீதிபதிகளுடைய கருத்தாக இருந்தாலும் கூட பெரும்பாலான பெற்றோர் பள்ளி கல்லூரிகளை திறக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு பதிலை தமிழக அரசு கூறியிருக்கிறதே, இது தொடர்பாக நீதிபதிகள் ஏதேனும் அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்களா? வேதவல்லி, அதாவது அரசு தரப்பில் பெரும்பாலான பெற்றோர்கள் இவ்வாறு பள்ளி கல்லூரிகளை திறக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதை தெரிவித்த பின்னரே நீதிபதிகள் தொடர்ச்சியாக அதையும் ஏற்றுக்கொண்ட நிலையில் பிற மாநிலங்களிலும் இதுபோல பள்ளி கல்லூரிகளை திறந்த நிலையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதே போல பல நாடுகளில் கொரோனாவின் 2ஆம் அலையும் பரவி வருகிறது. ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வேதவல்லி, பெரும்பாலான பெற்றோர்கள் பள்ளி கல்லூரிகளை திறக்க எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு தரப்பிலிருந்து வரும் 16ஆம் தேதி கல்வி நிறுவனங்களை திறக்கப்படுகிறதா இல்லையா என்பது குறித்த பதில் எப்போது தெரிவிக்கப்படும் நீதிமன்றத்தில்? வேதவல்லி, அதாவது அடுத்த கட்டமாக இந்த வழக்கு விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக பெற்றோர்கள் தரப்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக முதல்வரும் விரைவில் இது குறித்த தகவலை தெரிவிக்க இருக்கிறார். ஆகவே அடுத்த கட்டமாக நவம்பர் 20ஆம் தேதி தான் இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு முன்பாகவே முதல்வர் இது குறித்த தகவலை வெளியிடுவார் என எதிர்பார்க்கலாம். வேதவல்லி, ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அதுல பெரும்பாலான பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 50% மேற்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. தற்போது நீதிமன்றத்திலையும் அதே ஒரு தகவலை தான் தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. இதன் மூலமாக பள்ளி கல்லூரிகள் திறப்பது தள்ளி போகும் என்று எதிர்பார்க்கலாமா? வேதவல்லி, நிச்சயமாக, அதாவது மனுதாரருடைய மனுவில் குறிப்பிட்டிருந்த தகவல்களிலும் குறிப்பிடத்தகுந்தவை என்னவென்றால் கொரோனா நோய்க்கு இன்னமும் தடுப்பு மருந்து கண்டறியப்படவில்லை. அதே போல போக்குவரத்து, அதாவது அரசின் போக்குவரத்து கழகமும் முழுமையாக இயங்கவில்லை. தற்போது பள்ளி கல்லூரிகள் திறந்தால்
மாணவர்களும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பயில்பவர்களாக அதிக அளவில் உள்ளனர். அதோடு விடுதிகளும் திறக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் விடுதிகளில் மாணவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவது என்பது இயலாத ஒன்றாகிவிடும். இதன் காரணமாக அதாவது மற்ற துறைகளில் 50% இயங்கலாம் என்பது போன்ற அறிவிப்புகள் முன்பாக வெளியிடப்பட்டன. அதுபோல பள்ளி கல்லூரிகளில் இயங்கலாம் என்பது சாத்தியமானது ஆகாது. ஆகவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டே நவம்பர் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கலாம் என்பது தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். இவற்றின் அடிப்படையிலேயே நீதிபதிகளும் இந்த வழக்கை எடுத்து இது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு டிசம்பருக்கு பின் பள்ளி கல்லூரிகளை திறக்கலாமே என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவு, அதாவது நவம்பர் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவு என்றே தோன்றுகிறது. வேதவல்லி, பெரும்பாலான பெற்றோர் பள்ளி கல்லூரிகளை திறக்க எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தமிழக அரசு உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் இது தொடர்பாக விரைவில் உரிய முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். தகவல்களை தந்தமைக்கு நன்றி சகாய பிரதீபா.